மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கிற காய்கறி செடிகள்லாம் நிறைய அறுவடை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விதவிதமான பூச்செடிகளை வளர்க்கணும். இந்த பூச்செடிகள் அழகுக்காக மட்டும் இல்லை, நமக்கு மாடிக்கு போனாலே சந்தோஷம் கொடுக்கறது மட்டும் இல்லை, இதுக்கு தான் நிறைய பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சிகள் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் மாடியில் செடி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இந்த வண்ணத்து பூச்சிகளும் வண்டுகளும் எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. 8 மணிக்கு மாடிக்கு போனால் என் தோட்டத்தில் எக்கச்சக்க வண்ணத்து பூச்சிகளும் வண்டுகளும் வரும். நான் நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பூச்செடிகளை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா தான் உங்கள் காய்கறியும் நிறைய பிஞ்சு உதிராமல், பூக்கள் உதிராமல், காய் பிடிச்சி நிறைய அறுவடை எடுக்கலாம். இதை தவிர இந்த பூச்செடிகள் ஒரு கம்பேனியன் பிளான்ஸாகவும் மற்ற செடிகளுக்கு அமையும். செடிகள் நம்மள மாதிரியே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அவங்களுக்கும். பக்கத்தில் ரொம்ப இணக்கமான செடிகளை மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லா செடிகளுமே பூத்து குலுங்கும், எல்லா செடிகளுமே காய்ச்சி இந்த மாதிரி அறுவடை கிடைக்குங்க. ஸோ கம்பேனியன் பிளான்ஸான நிறைய ஃப்ளவர் பிளான்ஸை உங்கள் மற்ற செடிகள் கூட கலந்து வைங்க. அப்புறம் பாருங்கள், அறுவடை கூடை நிறைய அள்ளலாம்.